வணக்கம். நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது யூஜிசி நெட்டுடைய ரீசெண்டாக உள்ள இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். ரீசெண்ட் அண்ட் கண்டினியூஸாகவே நான் உங்களுக்கு 6 இயர்ஸாக இந்த கான்செப்ட்லாம் பார்த்தா அடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ எது கூட இது கனெக்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த இம்பார்ட்டண்ட் டாபிக் வைஸ் நான் போடுறேன். ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ் பழைய சிலபஸ் டாபிக்ஸ் எல்லாமே இருக்குது. பட் இப்போ ரீசன் எந்த கொஸ்டின் எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை தெரியாது. ஸோ அதனால் என்னுடைய இதை அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மெமரி அப்படின்றது நார்மலாகவே பார்த்திங்கன்னா லாங் டைம் மெமரி, ஷார்ட் டைம் மெமரின்னு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வருது. அது இதில் கூட தான். இந்த பிபிடி இன்னும் வரலை. ஸோ நமக்கு வரலாம். ஸோ மெமரி அப்படின்றது இட் இஸ் எபிலிட்டி டு ரீகால் த பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் ஆர் ஃபேக்ட்ஸ். அதாவது முன்னாடி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது நிறைய விஷயங்களில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ பாஸ்ட்டாக நம்ம ஸ்டடி பண்ணதாக இருக்கட்டும், நம்ம லைஃப் லாங் யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ தேட் இஸ் மெமரி. அப்போ மென்டல் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க, காக்னேட்டிவ் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. காக்னேட்டிவ்னா என்னென்னா நாலேஜ்னு அர்த்தம். ஸோ யூஜிசி நெட்டில் இந்த வேர்ட் நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். காக்னேட்டிவ்ன்றது அறிவு சார்ந்த விஷயங்கள். ஓகே. ஸோ அப்போ இட் இஸ் எபிலிட்டி டு ரீகால் த பாஸ்ட் ஈவெண்ட்டை ரீகால் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் மெமரி. ஓகே. ஸோ அப்போ மெமரின்றது ஸ்டோர் பண்ணி வைக்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் மெமரி. இதில் தான் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் மெமரி எல்லாம் வருது. ஸோ அடுத்த வீடியோன்னு நான் லாங் டேர்ம் மெமரி அப்டேட் பண்ணுறேன். ஸ்டேஜஸ் ஆஃப் மெமரி 3 டைப்ஸாக டிவைட் ஆகுது. இது இன்னும் இந்த கொஷின் வரல. இதுக்கு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது. அப்படி போட்ட ஆப்ஷன்ஸ் நமக்கு கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்கோடிங், ஸ்டோரேஜ், தென் ரெட்ரீவல். ஓகே. ஸோ இதுக்கு நிறைய நேம்ஸ் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிடலாம். ஏன்னா எப்படினாலும் ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்கலாம். ஸோ இதுக்கு இன்னொரு நேம் பார்த்திங்கன்னா ப்ராசஸிங்னு இருக்குது. அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன்னாலும் சேம் கான்செப்ட் தான். ஓகே. அடுத்தது இது பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ்க்கு ரீடென்ஷன். ஓகே. தென் இதுக்கு ரீகால் அப்படின்னு நேம் இருக்குது. ஸோ இதுக்கு ரீகால். ஓகே. ஸோ அப்போ 3 ஸ்டேஜ், அதில் டிஃப்ரெண்ட் நேம்ஸும் இருக்குது. ஸோ இது என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா என்கோடிங் அப்படின்றது நார்மலாகவே நம்ம கம்யூனிகேஷன் ப்ராசஸில் என்கோடிங் அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ இன்புட்டிங் இன்ஃபர்மேஷன், பிரெயினுக்குள்ளே என்ன ஆகுது, இன்ஃபர்மேஷன் போகுது. அப்போ த இன்ஃபர்மேஷன் கெட்ஸ் இன்டு அவர் பிரெயின் இன் எ வே தேட் அலவுஸ் இட் டு பி ஸ்டோர்டு. என்ன பண்ணுது, அந்த இன்ஃபர்மேஷன் உள்ளே பிரெயினுக்குள்ளே ஒரு வேயாக என்னது அலோவ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ தேட் இஸ் என்கோடிங். The information gets into our brain in a way that allows it to be stored. The process of information into the memory system. அப்போ ஒரு ப்ராசஸ் நடக்குது இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ தேட் இஸ் என்கோடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அனதர் நேம் என்ன, ரெஜிஸ்ட்ரேஷன், ப்ராசஸிங் அப்படின்னு இன்னொரு நேம் இருக்குது. எந்த ஆப்ஷன்னாலும் உங்களுக்கு போட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜுக்கு இன்னொரு நேம் ரீடென்ஷன் அப்படின்னு சொன்னேன். கீப்பிங் இன் த மெமரின்னு அர்த்தம். ப்ராசஸ் ஆஃப் ஆக்சுவலி புட்டிங் கோடிங் இன்டு மெமரி. ஸோ மெமரிக்குள்ளே வருது. என்கோடிங்னா யூ டைப்பிங் இன்டு எ கம்ப்யூட்டர். ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே நீங்கள் ஒரு டைப் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அந்த இன்ஃபர்மேஷன் உள்ளே போகும் இல்லையா, அந்த ப்ராசஸ் தான் என்கோடிங். பட் ஸ்டோரேஜ்னால் அதில் ஸ்டோர் ஆயிட்டுன்னு அர்த்தம், சேவ் ஆயிட்டுன்னு அர்த்தம். அப்போ யூ ஹிட் சேவ் டு ப்ரிசர்வ் யுவர் டாக்குமெண்ட் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க இல்லையா, கோடட் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிடுறீங்க. ஸோ தட் இஸ் ஸ்டோரேஜ்னு அர்த்தம். ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறத ஸ்டோரேஜ் சொல்கிறாங்க. இட்ஸ் சேவ். ஓகே. யூ ஹிட் சேவ் டு preserve your documents. So that is storage. Then next பார்த்திங்கன்னா retrieval. அப்படின்னா என்னென்னா ரீகால்னு அர்த்தம். புட்டிங் அவுட் ஆஃப் த மெமரி. அப்போ ப்ராசஸ் ஆஃப் கெய்னிங் access to stored coded informations when it is needed. The process of getting the information out of the memory storage. அப்போ திருப்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறத ஃபைலை ஓப்பன் பண்ணுறீங்க. யூ கேன் ஓப்பன் யுவர் ஃபைல் அட் எ லேட்டர் டன். கொஞ்ச நாள் கழித்து அந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் ரிட்ரீவல். அதாவது அதை யூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகே. ஸோ அப்போ இது ரீகால் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் ரிட்ரீவல். இந்த மாதிரி 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ அப்போ ஸ்டேஜஸ் ஆஃப் மெமரியில் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று என்கோடிங்,
தென் ரெண்டாவது வந்து ஸ்டோரேஜ், மூணாவது வந்து ரெட்ரீவல். ஓகே, ஸோ அப்போது இந்த 3 ஸ்டேஜஸ்லையும் என்கோடிங்கிறது ப்ராசஸ் ஆகுது, உள்ளே ஸ்டோர் பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்போ நீங்கள் வந்து டைப் பண்ணுறீங்க கம்ப்யூட்டரில், யூ டைப் இன்டு எ கம்ப்யூட்டர், தட் இஸ் என்கோடிங். You hit save to preserve your documents, that is storage. You can open your file at a later done, that is retrieval. Okay, so that is a difference between 3 of the topic. ஓகே, ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ என்கோடிங் அப்படின்றது கம்ப்யூட்டரை டைப் பண்ணுறீங்க, உள்ளே சேவ் பண்ணுறது ஸ்டோரேஜ். ரெட்ரீவல்ன்றது அதை ஆஃப்டர் நீங்கள் சேவ் பண்ணதை எப்போவாவது ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்கன்னா ரெட்ரீவல். ஸோ இதுதான் 3 ஸ்டேஜஸும். ஸோ இது வந்து இன்னும் வரலை, இந்த டாபிக் வரலாம். இது ரிலேட்டட் டாபிக் நான் போடுறேன். இதான் என்ன ஃபஸ்ட்டு டாபிக். இதுக்கு அடுத்து தான் செகண்ட், தேர்ட், ஃபோர் பார்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஃபுல்லாகவே நான் போடுறேன் அந்த இது. ஏன்னா இது கண்டென்ட் கொஞ்சம் கிளாரிட்டி கிடச்சா தான் உங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பாய் பாய், நித்யா.